இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த பெயின் கில்லருடைய சப்ரஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அடக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே பாருங்களேன், எனக்கு இந்த இடத்துல வலிக்குதுங்க. வலிக்குதுன்னா ஏன் வலிக்குது? இங்கே ஏதோ கோளாறு, ஏதோ ஒரு கோளாறு அப்படி வச்சுக்கோ. அதை வந்து மூளை உணருது, மூளை வலியாக உணருது. ரைட், அதுதான் வலின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம இந்த சப்ரஸ் பண்ணுற இந்த மருந்துகள் என்ன ஆகுதுன்னா, சாப்பிட்ட உடனே இந்த கோளாறை சரி பண்ணாது. அது பாட்டுக்கும் உள்ள அது மேலே மேலே போயிட்டு தான் இருக்கும். மூளை மறந்து போகும். அதான் பெயின் கில்லர். இந்த கோளாறை உணரும் தன்மையை மூளை இழந்துடும். தற்காலிகமாக ஒரு 2 நாளைக்கு வலி தெரியாது. 2 நாளைக்கு மாத்திரை போடாமல் விட்டோம்னா ஷார்ப் ஆகிடும். மீண்டும் கடுமையாக வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு பக்கம். இந்த வலி மாத்திரை போட்டதுனால கிட்னி ஒரு பக்கம் பிரச்சனை. அதனால் நீங்கள் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸாக இருக்கும் அல்லது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வர்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மீட்பதற்கு ஈஸியாக இருக்கும்.